வணக்கம் மக்களே. என்ன மக்களே, நேற்று நைட்டு நம்ம சேச்சி கடுமையான டிராமா போட்டாங்க போலையா. எங்க சேச்சியோட அந்த டிராமா உழைப்புக்கு நான் பேசாம ஒரு டைட்டில் கொடுக்கலான்னு இருக்கேன் ப்ரோ. சேனல் சைடு பேசலான்னு இருக்கேன். கரெக்டா அந்த 106வது நாள் பார்த்து நம்ம சேச்சிக்கு பெஸ்ட் டிராமா அவார்டு கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எங்க சேச்சி கடுமையான உழைப்பை போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. வீட்டுக்குள்ள கண்டதெல்லாம் பேசி டிராமா போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில இத்தனை நாளா திவ்யா 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 திவ்யான்னு சொல்லிட்டு திவ்யாக்கான பேரை வச்சு டிராமா போட்டாங்க. பட் நேற்று நைட்டு என்ன திவ்யாக்கான கண்டென்ட் இல்லை. அதனால நம்ம சேச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு கனிக்கான கண்டென்ட் எடுத்துட்டாங்க. நேத்துக்கான எபிசோட் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த எபிசோட் லாஸ்ட்ல கனி அவர்கள் சேச்சியை பார்த்து சீனி சொல்லிட்டாங்களா. அதுவும் மூஞ்சிக்கு நேரம் சொல்ல, அவங்க ஒரு கோவத்துல அந்த பக்கம் பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி இருக்காங்க சீ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லிட்டாங்கப்பா. அதை பிடிச்சு வச்சு நம்ம சேச்சி ஐயோ என்ன சீன்னு சொல்லிட்டா, ஐயோ என்ன சீன்னு சொல்லிட்டா, என்ன சீன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு எங்க சேச்சி சீங்கிற வார்த்தையை பிடிச்சு வச்சு கடுமையான டிராமா போட்டுட்டு இருக்காங்க. சீங்கிற வார்த்தை தப்பான வார்த்தையா? எனக்கு தெரிஞ்சு சீங்கிற வார்த்தை தப்பு கிடையாது. சீங்கிற வார்த்தை எல்லாருமே கோவத்துல பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான். அது கெட்ட வார்த்தை கூட கிடையாது. சீ அப்படிங்கிறது ஏன் இப்படி இருக்காங்க, எதனால இப்படி பண்றாங்க, இந்த மாதிரி அதாவது ஒரு மாதிரி வெறுப்பா பாக்குற மாதிரி தான் ஒரு வார்த்தை. அது ரொம்ப கெட்ட வார்த்தையும் கிடையாது. ஆனா நேத்து நம்ம சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சு வச்சு டிராமா போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நேத்து நைட்டு அந்த டிராமாவை வினோத் அவர்கள் சொல்லியா உடஸ்டாப்ல. கண்டிப்பா எபிசோட்ல பார்த்திருப்பீங்க. வினோத்தை பொறுத்தவரைக்கும் மொத்தமா முடிச்சு விட்டாப்ல. வினோத் சிம்பிளா ஒண்ணுதான் சொன்னாரு, இங்க யாருமே உங்களை ஒதுக்கல, இங்க யாரும் உங்களை அட்டாக் பண்ணல, நீங்க தான் எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டு இருக்கீங்க, நீங்க தான் யாரு பேச வந்தாலும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்க. கனி பல இடங்கள்ல வந்து பேசும்போது மூஞ்ச கூட கொடுத்து பேச மாட்டேங்க. அப்ப என்னங்க பண்ண முடியும்? எல்லாருக்கும் கோவம் வரதாங்க செய்யும். சீன்னு சொன்னது உங்களுக்கு தப்பா, அப்ப நீங்க மட்டும் மூஞ்சி கொடுக்காம பேசுறது கரெக்டான்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் மொத்த ஆட்டத்தை முடிச்சு விட்டாப்ல. கண்டிப்பா நேத்துக்கான எபிசோட் பார்த்திருப்பீங்க. வினோத் வந்து மொத்த ஆட்டத்தை முடிச்சு விட்டாப்ல. அதுல நம்ம சாண்ட்ராக்கு வேற கண்டென்ட் இல்ல. சாண்ட்ரா ஒண்ணு அப்படி இல்ல, கனி எதுக்கு என்கிட்ட பேச வராங்க, நான் என்ன அவங்க கிட்ட பேசியா போனேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து அந்த கண்டென்ட் ஒரு மாதிரி டிராக் பண்றாங்க. பட் வினோத்தை பொறுத்தவரை சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஏங்க இது ஒரு வீடுங்க, இந்த வீட்டுக்கு எல்லாருமே டாஸ்க் ஆட வந்திருக்கோம், எல்லாருமே டாஸ்க் தான் ஆடி ஆகணும், சண்டை வரத்தான் செய்யும், சண்டை முடிஞ்சா நாளைக்கு மூஞ்ச பார்த்து பேசிதான் ஆகணும். அப்படி பேச முடியாதுன்னா நீங்க இப்படித்தான் இருந்தாகணும், அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வினோத் அவர்கள் அக்காக்கான ஆட்டத்தை மொத்தமா உடைச்சுட்டாங்க. ஓகேவா? அதனால அக்கா என்ன பண்ணாங்கன்னா மொத்த வீட்டையுமே ஒதுக்கி வச்சிட்டாங்க. நேற்று நைட்டு மொத்த வீட்டையும் ஒதுக்கி வச்சு எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு அந்த சோஃபா செட்டு மட்டும் போதுன்னு சொல்லிட்டு அக்கா எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டு வெளியே போய் சோஃபா செட்டுல தனியா படுத்துட்டாங்க. என்ன ப்ரோ சொல்ற, தனியா படுத்துட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா ப்ரோ, ஒரு ஊரே சேர்ந்து ஒரு ஆளை ஒதுக்கி வச்சு பார்த்திருப்பீங்க. ஒரு ஆள் ஒரு ஊரை ஒதுக்கி வச்சு பார்த்திருக்கீங்களா? அதான் எங்க சேச்சி. சேச்சி வந்து நேற்று எல்லாரும் ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஒதுக்கி வச்சு அந்த சோஃபால மட்டும் தனியா படுத்து கிடந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள எல்லாருமே ஜாலியா பாட்டு பாடி வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா திவ்யா சம வைப், நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தா பாரு நம்ம காமு கூட சேர்ந்து நல்லா பாட்டு பாடி ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மொத்த வீடு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனா நம்ம சேச்சி மட்டும் வெளியே படுத்திருக்காங்க. காரணம் என்னன்னா சேச்சிக்கு தூக்கம் வரலையா. சேச்சிக்கு தூக்கம் வரமாட்டுக்கான். இவங்க பாட்டு பாடிட்டு இருக்கனால சேச்சிக்கு தூக்கம் வரலையா. அதனால சாண்ட்ரா வந்து வெளியே போய் படுத்துட்டாங்க. ஓகேவா? வெளியே போய் படுத்தாச்சு. அப்ப இவங்களாம் ரொம்ப நேரம் பாட்டு பாடிட்டு நல்லா ஜாலியா இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம பாரு அவர்கள் நம்ம சேச்சி கிட்ட போய் உட்கார்ந்து பேசுறாங்க. இங்கதான் உண்மையான கண்டென்ட்டே ஓப்பன் ஆகுது. ஏன்னா சேச்சி நிறைய விஷயங்களை சொல்றாங்க, அதுக்கு நம்ம அக்கா நிறைய விஷயங்களை ஏற்றி விடுறாங்க. யாரும் நம்ம பாரு அவர்கள் நிறைய விஷயத்தை ஏற்றி விடுறாங்க. அப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கிளவுன் டு கிளவுன் கான்வர்சேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம பாரு நம்ம மாமாவை சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ப்ரோ இது எவ்வளவு தவறான விஷயம். எங்க காமு மாமா எவ்வளவு நியாயமா இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்காரு. நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி அந்த அரோரா பொண்ணை மொத்தமா கழட்டி விட்டுட்டு உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. நம்ம காமு மாமாவை அக்கா சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ப்ரோ அதை பார்த்தோன்னா எனக்கு ஒரு மாதிரி கோபம் ஆயிடுச்சு. என்னென்ன விஷயங்கிறத ஃபுல்லா சொல்றேன், ஏன்னா ஃபுல்லா கண்டிப்பா பார்த்தாகணும் ப்ரோ. அவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். முடிந்த அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாண்ட்ராக்கான டிராமா. சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் எல்லாரும் அங்க பாட்டு பாடிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் தனியா வந்து வெளியே படுத்துட்டாங்க ப்ரோ. காரணம் என்ன? சாண்ட்ரா அவங்க கிட்ட போய் பேசினா கண்டிப்பா அவங்க ஏதாச்சும் நோண்டுவாங்க, ஏதாச்சும் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு சாண்ட்ரா கிட்ட பதில் இருக்காது. அதனால சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா வெளியே போய் படுத்தாச்சு. ஓகேவா? வெளியே போய் படுத்து ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க பாட்டு பாடியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாரு வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி உட்கார்ந்து பேசும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாரு எப்படி பேசுறாங்கன்னா, உனக்கு தூக்கம் வரலையா, நீ உள்ள இருந்திருக்கலாம், ஏன் இப்படி பண்ற, அவங்க எல்லாம் வந்து உன்னை தேடினாங்க பார்த்துக்கோ, அவங்க எல்லாம் உன்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க, உனக்கு பேச விருப்பம் இல்லையா, நீ பேச ட்ரை பண்ணலாம்ல, என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம பாரு கேக்குறாங்க. அப்ப நம்ம சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பேச விருப்பம் இல்லடி, எனக்கு பேச வேணாண்டி, எனக்கு யாரு கூட பேச வேணாண்டி, அவங்க எதுக்கடி என் கூட பேசணும்னு நினைக்கிறாங்க, என்ன வாண்டி பிரச்சனை, இத்தனை நாட்கள் என் கூட பேசிட்டாடி இருந்தாங்க, இல்லடி இப்ப மட்டும் என்னடி புதுசா பாசம் வருது, அவங்கள பேச வேணான்னு சொல்லிடி, யாருமே என் கூட பேச வேணாண்டி, நான் தனியாவே இருந்துக்கிறேன்டி, இவங்க ஏன்டி என்ன போட்டு தொல்லை பண்றாங்கன்னு சொல்லி அக்கா ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இங்க எனக்கான கொஸ்டின்னா, வீட்டுக்குள்ள எல்லாரும் கூட பேசி அப்படியே ஒரு கேம் ஆடுறதுக்கு தானே வந்திருக்கீங்க. இப்ப தனியா உட்காந்து ஒரு முக்கில போய் முட்டிட்டு இருக்கீங்கன்னா என்ன கதை? அப்ப இதுக்கு முன்னாடி பழைய சீசன் பார்த்துட்டு வந்திருக்கீங்களோ?
இந்த பழைய சீசன்ல எல்லாம் இந்த மாதிரி சில பேர் முக்கில போய் மாட்டிப்பாங்க, அதாவது கார்னர் பண்ணப்பட்டிருப்பாங்க. அந்த நபருக்கு வந்து மக்கள் பயங்கரமான ஓட்டு போட்டு டைட்டில் வின் பண்ண வச்சிருப்பாங்க. அப்ப அந்த விஷயத்தை ட்ரை பண்றீங்களோ? சீசன் 7 மேட்டர் ட்ரை பண்றீங்களா? சீசன் 7 அர்ச்சனா மாதிரி ட்ரை பண்றீங்களா? நடக்காது. சீசன் 7 அர்ச்சனா மேட்டர் இப்படித்தான் நடந்துச்சு. ஆனா அங்க இன்னொரு சில விஷயங்கள் உண்மையா நடந்துச்சு. என்னன்னா, உண்மையாவே வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே அர்ச்சனாவை ஆப்போசிட் பண்ணாங்க. உண்மையாவே அர்ச்சனா அவர்கள் அவங்களெல்லாம் ஆப்போசிட் பண்ணி சண்டை போட்டாங்க. அதனால அர்ச்சனா அவர்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிச்சு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? சும்மா நாச்சுக்கோ பிரஜன் 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 திவ்யா திவ்யா காசு காசு வீடு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என்னத்தையும் அழுத்திட்டு இருக்கீங்க. அதை தாண்டி வீட்டுக்குள்ள உங்களுக்கு யாரையுமே பிடிக்கல, எல்லார பத்தி நீங்க பின்னாடி தப்பா பேசிட்டு இருக்கீங்க. கனிய கிளவின்னு சொல்றீங்க, சுபிக்ஷாவை நாயின்னு சொல்றீங்க, விக்ரம பார்த்து அவன் ஒரு சாடிஸ்ட், ஒரு மாதிரி வன்மம் பிடிச்சவன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் நீங்க தான் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி குறை சொல்லிட்டு அவங்க ஏதாச்சும் சின்னதா பேசிட்டா கூட உடனே அதை பிடிச்சி வச்சுட்டு நீங்களே ஒரு டிராமா போட்டு நீங்களே போய் ஒரு முக்கில் உட்காந்துக்கிறீங்க. அப்படி இவங்களே ஒரு முக்கில போய் உட்காந்துட்டு எல்லாரும் என்ன அட்டாக் பண்றாங்க, எல்லாரும் என்ன டார்கெட் பண்றாங்க, எல்லாரும் என்ன கடிக்க வராங்க, எல்லாரும் என்கிட்ட பேச வராங்க. யார் உங்ககிட்ட பேசவும் வரல, யார் உங்ககிட்ட கடிக்கும் வரலங்க. இது ஒரு வீடுங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒரு கேம் போயிட்டு இருக்குங்க. எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள கேம் ஆடாதான் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் மாத்தி மாத்தி பேசணும், மாத்தி மாத்தி பழகிக்கணும் தான் இருப்பாங்க. எல்லாரும் தான் பழகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்களும் ஒரு முக்கில இருக்கும்போது உங்ககிட்ட பேசலாம் நினைப்பாங்க. அப்படி பேசவே கூடாது, யாருமே உங்க பக்கத்துல வரக்கூடாதுன்னா நீங்க எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்க? வெளியே போய் தொலைங்க. அந்த கதவை தாண்டி வெளியே குதிச்சு தொலைங்க. எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்க தண்டமா? சும்மா உட்காந்து நைட் இப்படி டிராமா போடுறதுக்கா? இதுல யாரும் என்கிட்ட பேச வரக்கூடாது, யாரும் என்கிட்ட வர வேண்டாம், எப்படி என்ன நாமினேஷன் தான் பண்ண போறாங்க, இந்த விஷயத்தை வச்சு நாமினேட்ல குத்துவாங்க. குத்தட்டு ஏங்க தற்கூரி மாதிரி பேசக்கூடாது. நீங்களே ஒரு விஷயத்த பண்றீங்க, நீங்களே ஒரு விஷயத்த பண்ணிட்டு இதை வச்சு என்ன நாமினேட் பண்ணுவாங்க. குத்தட்டு அப்படின்னா குத்ததான் செய்வாங்க. இது பார்க்க கேம் மாதிரி கூட தெரியல, ஏதோ சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில் அப்படியே ஓட்டுகளை கறக்கணும்னு ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. இது கான்ட்ராவியா இருக்கு. இதை உட்காந்து நம்ம சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க, யாரும் என்கிட்ட பேச வேண்டாம், அவங்கவுங்க கேம் ஆட சொல்லுங்க, எப்படி என்ன ட்ரிகர் தான் பண்ண போறாங்க, எப்படி என்ன அட்டாக் தான் பண்ண போறாங்க, அவங்களுக்கு அதானே வேணும், என்ன நோண்டு அப்படித்தானே, என்ன நோண்டி வெளியே அனுப்பணும் அப்படித்தானே, அதுதான் அவங்களுக்கு வேணும்னு சொல்லி சாண்ட்ரா பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுல எனக்கு என்னன்னா, யாருங்க சாண்ட்ராவை நோண்டினது? யாராவது சொல்லுங்களா, யாரு சாண்ட்ராவை நோண்டினது, யாரு சாண்ட்ராவை நோண்டி வெளியே அனுப்ப ட்ரை பண்றது? யாருமே கிடையாது. வீட்டுக்குள்ள சாண்ட்ராவை ஒரு ஆளாவே யாரும் மதிக்கிறது இல்லை. சாண்ட்ராவா அந்த இடத்த பெருக்குமா, சாண்ட்ராவா சமைச்சியாமா, இந்த மாதிரி கேட்டுட்டு விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க வந்த முதல் நாள்ல இருந்து வீட்டுக்குள்ள யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல. அதே மாதிரிதான் இப்பவும் எல்லாரும் இருக்காங்க. இருந்தாலும் வீட்டுக்குள்ள தனியா இருக்கீங்களேன்னு சொல்லி தான் அப்பப்ப வந்து எல்லாரும் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதை வச்சு ஒரு டிராமா போட்டுட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? இதுல பாரு வந்து அப்பப்ப ஏத்தி வேற விட்டுட்டு இருக்காங்க. அது வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு பேச விருப்பம்னா பேசாத, உனக்கு தூங்க விருப்பம் இல்லைனா தூங்காத, உனக்கு அவங்க பாட்டு பாடினது கடுப்பா இருந்துச்சுன்னா இங்கே படுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பாரு ஏத்தி வர விட்டுட்டு இருக்காங்க. இதுல நம்ம பாரு என்ன சொல்லனே தெரியல ப்ரோ. இந்த டிராமாக்கு முட்டு கொடுக்கறது பாரு வேற, இது ஒரு கன்றாவியான டிராமா, இதுக்கு ஒரு முட்டு வேற. இதுல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம பாரு என்ன சொல்றாங்க தெரியுமா? காமு சரியில்லை, அவன் கொஞ்சம் சரியில்லை பார்த்துக்கோ, அவன் ஒரு மாதிரி அரோராக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கான். எங்க அரோராக்கு சப்போர்ட்டிவா பேசினா? இப்போ பாருக்கு என்ன தெரியுமா, பாருக்கும் கண்டென்ட் இல்ல, அதுவும் முட்டை ஆயிடுச்சு, அதுவும் மிச்சர் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அது இப்போ சும்மா சோத்துறன்ற மாதிரி அங்கேயும் உருண்டுட்டு இருக்கு, அதுக்கு என்ன பண்ணனே தெரியல. அதனால இப்ப அது என்ன பண்ணுதுன்னா திரும்பி அரோரா இழுக்குது ப்ரோ. நேத்து நானும் கவனிச்சிட்டு இருக்கேன், நேத்து காமோ சொரிஞ்சு அந்த ட்ரையாங்கிளை உடைச்சிட்டியோ. இப்ப அரோரா கூட பேசுறது இல்லையோ. ஆனா போன வாரம் நீ அரோராக்கு சப்போர்ட்டிவா பேசணும்ல, போன வாரம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் கிழிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு போன வாரத்தை எடுத்துட்டு இருக்கீங்க? போன வார டாபிக் எடுத்து திருப்பி காமோ நோண்டிட்டு இருக்காங்க. அப்ப நேத்து நைட் உட்காந்து திருப்பி சொல்றாங்க காமோ வந்து அரோராக்கு தான் சப்போர்ட் பண்றான், அவன் அந்த கோர் டாஸ்க்லயே எனக்கு சப்போர்ட்டிவா பேசுறங்க பேர்ல பழியெல்லாம் அவன் மேல போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அரோராவை காப்பாத்திட்டான், அவன் இன்னும் அரோராக்கு தான் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இது எச்ச வேலை தானே, இது எச்ச வேலை தானே, நீ எச்ச வேலை தானே பாக்குற, உண்மையை சொல்லு, எச்ச வேலை தானே பாக்குற. இப்ப திருப்பி அரோராவை இழுத்து அரோரா வச்சு கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ற அப்படித்தானே? அதுவே அந்தால போயிடுச்சு, ஒரு கண்டென்ட் வேண்டாம்ப்பா, எனக்கு காமும் வேண்டாம் பாரும் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பக்கமா எங்கேயோ போயிருச்சு. ஆனா திருப்பி பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. இதுல காமு மேல சந்தேகம் வேற. அவன் ஒரேடி அங்கதான் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு, அவன் அப்பப்ப ஃபீலிங்ஸ் கொடுக்குறான், அப்பப்ப காணாம போயிடுறான், அப்பப்ப நல்லா பேசுறான், அப்பப்ப ஒரு மாதிரி பேசுறான், பத்துக்கோ என்னன்னே தெரியல, வெளியே போய் பார்த்தாதான் தெரியும். பட் எனக்கான ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது உண்மை, நான் ட்ரூவா தான் ஃபீலிங்ஸ் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம அவனும் அப்பப்ப எனக்கான தேவைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்றாங்க பத்துக்கோ, அதனால நான் வந்து அங்க இருக்கேன்னு சொல்றாங்க. தேவைகளை ஃபுல்ஃபில் பண்றானா? அது என்ன தேவைகள், அது என்ன வகையான தேவைகள்? இந்த வீட்டுக்குள்ள அப்படி என்ன உங்களுக்கு தேவைகள் இருக்கு? என்ன காய்ஸ் ஒன்றும் புரியலையே, இது எங்கேயோ போயிட்டு இருக்கே. அக்காவே சொல்றாங்க காய்ஸ், அக்கா இது அக்கா வாயிலிருந்து வந்து வந்த வாக்குமூலம், அவன் அப்பப்ப எனக்கான தேவைகளை வந்து ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் பண்றான், அது எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கு அப்படிங்கிறாங்க. விளங்குன மாதிரி தான் காய்ஸ், இது விளங்குன மாதிரி தான். இதுல அக்கா சொல்றாங்க அவன் நடிக்கானோ உண்மையா இருக்கானு தெரியல, ஆனா எனக்கான ஃபீலிங்ஸ் உண்மை, அதனால நான் வெளியே போய் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல சாண்ட்ரா டப்புன்னு சிம்பிளா முடிச்சிட்டாங்க, வெளியே போயிட்டு என்ன பார்த்தோன்னே உனக்கே தெரிஞ்சிடும், நீ டக்குன்னு கண்டென்ட்னு சொல்லி தப்பிச்சிரு அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு நம்ம பாரு சிரிக்க வேற செய்யறாங்க.
அப்ப கண்டென்ட் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாரு சொல்லிட்டாங்க, இல்ல கண்டென்ட் கிடையாது, என்னோட ஃபீலிங்ஸ் வந்து உண்மைதான். மேபி அவன் வந்து கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுவானா இருக்கும், அதை நான் வெளியே போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும். பட் இந்த வீட்டுக்குள்ள எனக்கான ஃபீலிங்ஸ் வந்து உண்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், அக்காக்கான ஃபீலிங்ஸ் வந்து உண்மைதான், ஆனா அது காதல் ஃபீலிங்ஸான்னு எனக்கு தெரியல. ஏன்னா உண்மையா ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணும்போது அந்த பையன் இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் செருப்பை கழட்டி அடிச்சுட்டு கிளம்பி போயிடும். செருப்பை கழட்டி அடிச்சு நீ போட அங்கிட்டு அந்த பக்கமே கடந்து சாவுன்னு சொல்லி விட்டு போயிடும். ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணுது, என்னோட தேவைகளை அவன் ஃபுல்ஃபில் பண்றான், அதனால எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, நான் இருக்கேன்னு சொல்றாங்க. அப்போ அது என்ன வகையான தேவைகள், என்ன வகையான ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற எனக்கு தெரியல. மொத்தத்தில் இப்போ அக்காக்கு சந்தேகம் வர்ற மாதிரி வந்திருக்கு. திரும்ப அரோராவை எடுத்துட்டு இருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு வரப்போற நாட்கள்ல அரோரா வச்சு அக்கா சண்டை இழுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ரிட்டன் அரோரா வச்சு சண்டை எடுத்தாங்கன்னா சாணி அடி செருப்படி வாங்க போறது இந்த பூமர் அக்கா தான். எனக்கு கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா அந்த பொண்ணு ஒதுங்கி போயிருச்சு. அது அந்த பக்கமா எங்கேயோ ட்ராக்கை ஓட்டிட்டு இருக்கு. திரும்பி நீ என் ட்ராக்குக்கு வான்னு சொல்லி அரோரா எடுத்தனா அசிங்கப்பட போறது நீ தான். அவ்வளவுதான் சொல்ல முடியும். மொத்தத்துல நேற்று நைட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து கடுமையா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதை பத்தி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு காமுவை வெளியே போய் எப்படி இது பண்ணலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுது, இன்னொன்னு நாளைக்கு எதை வச்சு அழலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணாங்க. அவ்வளவுதான் கைஸ், அவ்வளவுதான். வேற என்ன டிஸ்கஸ் பண்ணிட போறாங்க பெருசா? 2மே டிராமா தானே வீட்டுக்குள்ள போட்டுட்டு இருக்கு. மொத்தத்துல இந்த 2 டிராமா கோயினும் சேர்ந்து வீட்டுக்குள்ள கன்றாவியா ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கான டிராமா பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த